ஓகே, இன்னைக்கு வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். இப்போ லெஃப்டில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் இருக்குது. இது வேரியபிள்ஸ், எக்ஸ்பிரஷன், ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முன்னாடி இன்னைக்கு வந்து கண்டிஷனல் எக்ஸிக்யூஷன். ஸோ கண்டிஷனல் எக்ஸிக்யூஷன்னா பேசிக்காக ஒரு கண்டிஷனில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் சம் கண்டிஷன் இஸ் ட்ரூனா ஒரு ஆக்ஷன், அதர்வைஸ் எல்ஸ்னா இன்னொரு ஆக்ஷன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ் அண்ட் பூலியன் வேரியபிள்ஸ் இருக்குது பைத்தானை பொறுத்த மட்டும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 டபுள் ஈக்குவல் டு 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ட்ரூ. 5 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ அந்த வேல்யூ வந்து ட்ரூ. 5 ஈக்குவல் டு 6 டபுள் ஈக்குவல் டுனா கம்பேரிசன். ஸோ 5 6ஓட கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி ஆன்சர் இஸ் ராங். ஸோ அது வந்து ஃபால்ஸ். ஸோ இது வந்து கம்பேரிசன் ட்ரூ ஃபால்ஸ் ஆப்ரேட்டர் அண்ட் நாட் அண்ட் ஆர் அப்படின்ட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. முன்னாடி வந்து நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் படித்தோம். இதில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அண்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அண்ட் எக்ஸ் லெஸ் தென் 10 அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம். இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் தென் 80 அண்ட் லெஸ் தென் 90 பிரிண்ட் பி கிரேட். இந்த மாதிரி அண்ட் கண்டிஷன், ஆர் கண்டிஷன், நாட் கண்டிஷன், 3 கண்டிஷன்ஸ், 3 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம் இஃப் கண்டிஷனுக்கு. இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு லெட்ஸ் சே ஹலோ வேர்ட் இருக்கட்டும். எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒரு நம்பர் என்டர் பண்ணுவோம். இஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா இந்த மாதிரி சின்டாக்ஸ் பாருங்க. இஃப் போட்டுட்டு பிராக்கெட்ல போட்டுட்டு ஒரு கோலன் போடணும். print எக்ஸ் இஸ் பாசிட்டிவ். இது வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட். இல்லைன்னா எல்ஸ் print எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கலாம். 0க்கு மேலே இருந்தாலே பாசிட்டிவ், 0வா இருந்தாலும் எல்ஸ் எக்ஸ் இஸ் நெகட்டிவ். இந்த சிம்பிள் ப்ரோக்ராம் ரன் பண்ணீங்கன்னா எக்ஸ் இஸ் பாசிட்டிவ். ஏன்னா நம்ம 1 என்டர் பண்ணிருக்கோம். இப்போ நீங்கள் 0ன்னு என்டர் பண்ணாலும் நம்ம பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம். ஸோ அது ஸ்டில் அதே ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டுக்கு -1 கொடுத்து பார்ப்போம். பண்ணால் எக்ஸ் இஸ் நெகட்டிவ்னு வருது. ஸோ சிம்பிள் ப்ரோக்ராம். இஃப் கண்டிஷன் பிராக்கெட் கோலன் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் இன்டென்டேஷன். இஃப்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு இன்டென்டேஷன், ஒரு ஸ்பேஸ், ஒரு டேப் தள்ளிட்டு இங்கே இருக்குது. அதே மாதிரி எல்ஸ், இஃப் எல்ஸ் ஒரே லைனில் இருக்குது. இந்த பிரிண்ட் ரெண்டும் ஒரே லைனில் இருக்குது. ஸோ சிம்பிள் இஃப் கண்டிஷன். இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் இஃப் பண்ணலாம். மோர் காம்ப்ளிகேட்டட் இஃப் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். பட் இது வந்து பேசிக் இஃப் கண்டிஷன். ஸோ கண்டிஷனல் எக்ஸிக்யூஷன். ஸோ அதுதான் இந்த வீடியோ பொறுத்த மட்டும் பார்ப்போம். மேலும் மேலும் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.